நான் ஜீரோவாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் ஜீரோ, படிப்பில் ஜீரோ. ஆனால் உம்மால் என்னை ஆசீர்வதிக்க முடியும், எனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், இந்த காரியத்தை வெற்றியோடு முடிக்க முடியும். இந்த விசுவாசம் தான் பாருங்கள் உங்களை ஆசீர்வாதத்தை நிரப்பும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான தேவனுடைய வசனம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, பாருங்க நல்லா கவனிங்க, யாபேஸ் என்ற மனுஷன் ஆண்டவரை நோக்கி செய்கிற ஜெபம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன அருமையான வசனம்! ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறதை உடனே அருளினார். எனக்கு அருமையான அதே ஆண்டவர் தான் உங்களுக்கு இருக்கிறார். யாபேசின் தேவன் என்னுடைய தேவன். சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து, யாபேசின் தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவன் பாருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் சொல்கிறான், ஜெபம் பண்ணுறான், தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிறான். எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை தொடாதபடிக்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கியர்களும் என்று ஜெபிக்கிறான். அப்புறம் கடைசியில் என்ன முடியுது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதாங்க ஜெபம், இதான் ஜெபம். இன்றைக்கி ஜெபமே பண்ண தெரியாதுன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய சகோதரி, என் அக்கா, ஒரே ஒரு அக்கா, எனக்கு ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போய் வா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, பாதியில் சிரிச்சிட்டேன். இன்றைக்கு ஒரு ஜெப வீராங்கனையாக மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய காரியம்! நீங்களும் அப்படியே மாறலாம், நீங்களும் அப்படி ஜெபிக்க மாறலாம். உங்களுக்கு சொல்லலாம், எனக்கு ஜெபம் பண்ண தெரியலையே, என்ன சொல்லன்னு தெரியலையே. ஆனால் உங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவ்வளவுதான். ஆண்டவரே என்னை நீ ஏற்றுக்கொள்ளும், நான் உம்முடைய பிள்ளையாக மாறணும், உம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரித்தல், என் பாவம் குற்றம் எல்லாவற்றையும் எடுத்து போடும், நான் உங்களுக்கு பிரியமானவளாக மாற என்னை அர்ப்பணிக்கிறேன். அவ்வளோதான் நான் செய்தேன். பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் ஊழியக்காரியாக எத்தனை வயதில், முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார் என்ற வாக்குத்தத்தை அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் பட்சபாதமற்றவர், உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பவர். அப்படியே செய்வார். அந்த யாபேஸ் என்ற மனுஷன் அந்த ஜெபத்தின் மூலமாக பெரிய ஆசீர்வாதம் பெற்றான். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சங்கீதம் 121:7 வாசிக்கிறோம், எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பார். எப்போ காப்பார்? அவரை பற்றி கொள்ளும் பொழுது. ஆண்டவரே, இந்த பயங்கரமான தீங்கு மத்தியில் இருக்கிறேன், பயங்கரமான பிரச்சனை மத்தியில் இருக்கிறேன், யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லை, எனக்கு பணமே இல்லை, நான் ஜீரோவாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் ஜீரோ, படிப்பில் ஜீரோ. ஆனால் உம்மால் என்னை ஆசீர்வதிக்க முடியும், எனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், இந்த காரியத்தை வெற்றியோடு முடிக்க முடியும். இந்த விசுவாசம் தான் பாருங்கள் உங்களை ஆசீர்வாதத்தை நிரப்பும். அதே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை வந்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்க எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 அப்படி சொல்லுகிறது. அதில் வாசித்து பாருங்கள். இப்படித்தான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, எனக்கு ரொம்ப பிரியமான வசனம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேதம் என்ன அழகாக சொல்லுது. ஏன் வாசிக்காமல் இருக்கிறீங்க? நிறைய வாசிங்க, நிறைய வாசிங்க, வாசிக்க வாசிக்க அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி சொல்லியிருக்கிறீரே எனக்கு உதவி, அதாங்க ஜெபம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தீங்குக்கு விலக்கி காப்பார். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேருடைய உதாரணம் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல சிங்கக்கபியில் போட போனாங்க, ஆனால் அவன் தேவனை நோக்கி பிரார்த்தித்தான். ஆண்டவர் அற்புதமாக விடுதலையாக்கினார், சிங்கங்களின் வாய் கட்டி போட்டார். தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நிறைய வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. இப்போவும் நம்மை அர்ப்பணித்து, உங்களுக்கு தீங்கு என்ன இருக்குமானால், உங்களை சுற்றி என்ன கேடு இருக்குமானால், கேடுபாடுகள் நீங்கவும், உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படவும் கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கப்போமா? வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? முழங்கால் படிவிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய அருமையான தேவனுடைய கரம் எங்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. அதே ஆசீர்வாதம், யாபேஸ் பெற்ற ஆசீர்வாதம் ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாருக்கும் யார் யார் முழங்கால் படியிட்டு இருக்கிறார்களோ, யார் யார் பயபக்தியோடு கைகூப்பி நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அருளும். என்ன தேவையாக இருந்தாலும் ஆண்டவரே, தேவைய மிரக்கல ஆசீர்வாதத்தால் அற்புதத்தால் நிரப்பும்.
நீர் அற்புதமானவர் என்று வாசிக்கிறோம். அற்புதமான விதமாக உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். பயங்கரமான சிங்கக்கவியிலிருந்து விடுதலையாக்கும். பயங்கரமான கடன் பிரச்சனை விடுதலையாக்கும். கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கும். வியாதி படுக்கையிலிருந்து விடுதலையாக்கும். ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு என்று எடுத்து கொடுத்து அனுப்புகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வா, இதயம் திறந்து வா, இயேசுவின் அன்பை காணவா. ஜெபத்தின் நெருப்பில் இன்று புதிய வாழ்வு பிறக்குதே. கண்ணீரெல்லாம் மாறிடுமே, கவலைகள் தூரம் ஓடிடுமே, நம்பிக்கையின் வெளிச்சத்தில் அதிசயம் ஆரம்பமே. ஆன்லைன் ஜெபத் திருவிழா, இயேசு இன்று பதில் தருவார். ஆன்லைன் ஜெபத் திருவிழா, உன் வாழ்வில் அதிசயம் செய்வார். ஜீசஸ் கால்ஸ் ஆன்லைன் பிரேயர் ஃபெஸ்டிவல் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஜீசஸ் கால்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் யூடியூப் சேனலில் மறக்காம பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.